நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மேல பார்த்தா ஓடிட்டு இருந்த ஃபேன் நின்றுச்சு. ஃப்ரிட்ஜோட சவுண்ட் இல்ல, தெருவுல ஒரே நாய் கொலிக்கிற சத்தம். போனை செக் பண்ணி பாத்தீங்கன்னா டைம் 2 மணி. ஜஸ்ட் இருட்டு மட்டும்தான். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இது ஜஸ்ட் ஒரு நாள் மட்டும் இல்ல, மாசக்கணக்கான நாள், பல ராத்திரி இதேதான். இதுதான் 2022 கொலம்போ ஸ்ரீலங்காவோட நிலைமை. ஒரு நாளைக்கு தினசரி 13 to 15 மணி நேரம் பவர் கட். ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஜெனரேட்டர்ஸ், கடையை கொஞ்சம் சீக்கிரமா மூடிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மெழுகுவத்தி ஏற்றி வச்சுதான் படிக்கிறாங்க. ஃபேக்டரிஸ் வேலையே செய்யறது இல்ல. இது எல்லாமே ஜஸ்ட் ஓவர் நைட்ல நடக்கல. சில வருஷங்களா நடந்த தப்பான முடிவுகள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சேர்ந்து கடைசியில மொத்த சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சில பேருக்கு ஒரு சின்ன கொஸ்டின் எழலாம், நம்ம தமிழ்நாடும் இதே பாதையில தான் போகுதோ? ஸ்ரீலங்காக்கு வந்த அதே வார்னிங் சைன்ஸ் இப்ப இருக்கிற தமிழ்நாடுக்கு நிலைமைய கம்பேர் பண்ணா சிமிலாரிட்டிஸ் ஒரே மாதிரி இருக்குதோ? இது கோஇன்சிடென்ட்டா இல்ல, இது ஒரு விதமான பேட்டர்ன்ஸ். அது என்ன? வாங்க டீடைலா பார்க்கலாம். இது பிரதீப்ஸ் POV. ஸ்ரீலங்காவோட எனர்ஜி சிஸ்டம் எப்பவுமே டிசாஸ்டரா இருந்ததே இல்ல. பல வருஷங்களா சவுத் ஏசியாலேயே நல்ல கிரிட்ஸை மேனேஜ் பண்ணிட்டு வந்தாங்க. நல்ல எலக்ட்ரிபிகேஷன், ஹைட்ரோ பவர்ஸ் நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருந்தது. ஆனா அதுலயும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருந்தது. அதாவது சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு இது கடன்ல ரொம்ப மூழ்கிட்டு இருந்தது. 2021 அவங்க வந்து $1.4 பில்லியன் கடன்ல இருந்தாங்க. 2013 இருந்து 2022 வரைக்கும் இந்த 10 வருஷத்துல 8 வருஷமாவே அவங்களால இந்த சொந்த ஆபரேட்டிங் காஸ்ட கூட ரிகவர் பண்ண முடியாத சிச்சுவேஷன். ஏன்? கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி பிரைஸ ரொம்ப கம்மியா வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு யூனிட்டுமே நஷ்டத்துல தான் வெளில போயிட்டு இருந்தது. இது ஒரு பொலிட்டிக்கல் சாய்ஸ், ஏன்னா ஓட்டுக்காக. ஆனா இது ஒரு ஃபைனலி கிட்டத்தட்ட ஒரு சூசைட் மாதிரி. 2022 அந்த கண்ட்ரில ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நடக்கல. ஃபியூல்ஸ் கூட வாங்க முடியாம போயிடுச்சு. சோ ஃபியூல் இல்லனா தெர்மினல் பவர் பிளான்ட் ஓடல. இந்த மழை காலத்துல இந்த ஹைட்ரோ பிளான்ட்டும் வேலை செய்யாம போயிடுச்சு. கையில பவர் இல்ல. ரிசல்ட் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் பவர் கட். இன்ஃப்ளேஷன் 50% மேல. பிரசிடென்ட் நாட்டை விட்டு ஓடி போற நிலைமை வந்துடுச்சு. ஆனா அங்க இருந்த ஒரு சீனியர் இன்ஜினியர் அவர் என்ன சொன்னார்னா, அவங்க கிரிட்ஸ் எல்லாம் எவ்வளவு வீக்கா இருந்ததுன்னா, ஒரு சின்ன டிரான்ஸ்மிஷன் லைன் பிரச்சனை வந்தா கூட மொத்த ஐலாண்டுக்குமே பவர் கட் ஆயிடுமா. அவர் சொன்னது உண்மையாவே ஆச்சு. 2025 கொலம்போக்கு பக்கத்துல ஒரு சப்ஸ்டேஷன், ஒரே ஒரு குரங்கு டிரான்ஸ்ஃபார்மர் தொட்டுருச்சு. மொத்த ஐலாண்டுக்கும் கரண்ட் போயிடுச்சு. ஒரே ஒரு குரங்கு. அதுதான் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெக்லெக்ட். அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட பார்ப்போம். தமிழ்நாடோட பவர் யூட்டிலிட்டி, அதாவது இப்ப இருக்கிற TNPDCL 2022-23 வரைக்கும் கிட்டத்தட்ட 1.62 lakhs crores நஷ்டத்துல இருக்குன்றாங்க. இது டைப்போ இல்ல, இந்தியாவோட மொத்த பவர் யூட்டிலிட்டியும் நஷ்டத்துல தான் இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட 25% ஒரு ஸ்டேட்ல இருந்து வரும். இது இன்னுமே மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸ்டேட்டோட டோட்டல் டெபிட், அதாவது 2026-27 கிட்டத்தட்ட 10.71 lakh crores அது தொடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இது ஒரு பெரிய சங்க். இது பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ல கொடுக்கிற ஒரு ஃபண்ட். இது கேள்விப்படுற கதை மாதிரியே இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கால நடந்தது தான். அதாவது கரண்ட்டை வந்து காஸ்ட்டை விட ரொம்ப கம்மியான விலைக்கு வெளில கொடுக்கறனால டாரிஃபை வந்து மாத்துறதுக்கு பொலிட்டிக்கலா இது ரொம்ப கஷ்டம். அதனால அது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. இல்லைன்னா கம்மி பண்றதுக்கு ஒவ்வொரு வருஷம் அந்த ஜெனரேஷனோட காஸ்ட் மக்கள் கொடுக்கிற பணத்துல இருக்கிற கேப் பெருசாயிட்டே இருக்கிற மக்களை யாரும் குற்றம் சொல்ல. ஏழைங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் கொடுக்கறதுல தப்பே. ஆனா பொலிட்டிக்கல் ரீசனுக்காக பிரைஸ கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்றது, யூட்டிலிட்டிய எப்போ ரிகவர் பண்ண முடியாம நஷ்டத்துல மூழ்கி. இதுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பயம், இது அவ்வளவு நஷ்டத்துல இருக்கு. யூட்டிலிட்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ண, ரொட்டீனை அப்கிரேடும் பண்ண, இந்த கிரிட்ஸ் எல்லாம் மெல்ல மெல்ல அப்படியே அழிஞ்சிட்டே. ஸ்ரீலங்கா செஞ்ச ஒரு பெரிய தப்பே சில வருஷங்களுக்கு அப்புறமா தான் தெரியவே வந்திருக்கு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு டீகேடாவே ஒரு மேஜர் பவர் பிளான்ட் கூட அவங்க கட்டல. டிமாண்ட் அதிகமான அப்போ கூட ஹைட்ரோ பிளான்ட் சரியா வேலை செய்யாம போயிடுச்சு. ஆனா இந்த எமர்ஜென்சிக்கோசரம் இந்த எக்ஸ்பென்சிவான தெர்மினல் பவர் பிளான்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெளியில இருந்து வாங்கினாங்க. இது அவங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சவே மொத்தமா முடிச்சு விட்டுருச்சு. ஆனா தமிழ்நாடு இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல. ஆனா ப்ராஜெக்ட்ஸ் தள்ளி போகிறது, பேட்டர்ன்ஸ்
நிறைய எல்லாம் இருக்கு. ஸ்டேட்ல பல தெர்மினல் அண்ட் ரெனியூவபிள் ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் அப்ரூவல் ஆகல. அப்புறம் இந்த லேண்ட் அக்விகேஷன் இந்த மாதிரி பல வருஷமா ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிக்குது. இதனால பீக் டிமாண்ட் நேரத்துல, அது முக்கியமா இந்த சம்மர் டைம்ஸ்ல ஸ்டேட் சென்ட்ரல் கிரிட்ஸ் நம்பி எக்ஸ்பென்சிவான பவர் வாங்க வேண்டிய நிலைமை. அது மட்டும் இல்ல, டெக்னிக்கல் டெபிட், அந்த பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட காஸ்ட், இந்த பழைய டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், இந்த பவர்ஸ் எல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகுதுன்ற பழைய சப்ஸ்டேஷன்ஸ், அதுதான் ஒரு பாட்டில் நெக் மாதிரி. ஒரு இடத்துல பிரச்சனை வந்ததுன்னா அது மொத்த கிரிட்டையுமே கிராஷ் பண்ணி விட்டுறது. தமிழ்நாடோட டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் இது இன்னுமே கம்மி ஆயிட்டே வரும். ஒவ்வொரு யூனிட்டும் வேஸ்ட் ஆகுது. நஷ்டத்துல இருக்கிற யூட்டிலிட்டிஸ் இன்னுமே நிறைய அடி வாங்குதுன்ற. தமிழ்நாடு ரெனியூவபிள் எனர்ஜில சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. விண்ட் அண்ட் சோலார் கெப்பாசிட்டிலேயே இந்தியா தான் டாப்ல இருக்கு. இது நிஜம், இது முக்கியமானது கூட. ஆனா ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து ஒரு பெரிய பாடம் நம்ம என்ன கத்துக்கணும்னா, பிளானிங் இல்லாம ஸ்பீட் இருக்கிறது கொஞ்சம் ஆபத்தான. ஸ்ரீலங்கால ஒரு டைம்ல ரெனியூவபிள் டார்கெட்டை நோக்கி பேட்டரி ஸ்டோரேஜ் கூட இல்லாம, ஒரு கிரிட் பிளெக்சிபிலிட்டி அதுவும் இல்லாம அக்ரெஸ்லி மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சன்செட் ஆனதுக்கு அப்புறமா காத்தும் இல்லாதப்போ அவங்களால பேக்கப்க்கு எந்த ஒரு பிளானும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபேக்டரிஸ் இதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பேசிக் லோடு கூட அவங்களால ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. தமிழ்நாடுக்கு இது ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா விண்ட் இன்டர்மீடியட் சோலார்ஸ்ல கொஞ்சம் ஈவினிங் ஆனா பவர்ஸ் எல்லாமே பவர் லோட் எல்லாம் கம்மி ஆயிட்டே, அதே டைம்ல தான் டிமாண்ட் கொஞ்சம் பீக்ல இருக்கு. ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம இந்த கோல் பிளான்ட் சீக்கிரமா டீகமிஷன் பண்ணா அந்த கேப் கொஞ்சம் பயங்கரமா. இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஐரணி என்ன தெரியுமா, இந்த ரெனியூவபிள் எனர்ஜியை ஹேண்டில் பண்ண சில கிரிட்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ண இது கொஞ்சம் காஸ்ட்லியாவே இருக்கும். ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்க சில யூட்டிலிட்டிஸ் நஷ்டத்துல போயிட்டு இருக்குது. இப்போ இதுக்காக பணம் எங்கிருந்து வரும்? அப்போ தமிழ்நாடோட நிலைமை கொஞ்சம் கேள்விக்குறியா மாறிடுமோ அப்படின்னா இல்ல. ஆனா கொஞ்சம் ஆக்ட் பண்ற நேரம் கொஞ்சம் சீக்கிரமா இருக்கணும். சில விஷயங்களோட முடிவெல்லாம் சீக்கிரமா எடுந்தா நல்லா இருக்கும்ன்றாங்க. அது என்னன்னா, நம்பர் 1 இந்த டாரிஃப் ரிஃபார்ம். இது கொஞ்சம் பொலிட்டிக்கலா கொஞ்சம் கஷ்டம். ஆனா வேற வழி இல்லை. ஏன்னா காஸ்டுக்கும் ரெவென்யூக்கும் இருக்கிற ஒரு கேப் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இதனால ஏழைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானா இல்ல. ஏன்னா இந்த பிளானிங் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருந்ததுன்னா, ஒரு ஸ்மார்ட்டர் சப்சிடிஸ், ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணா நிறைய இடத்துல வேஸ்டா போகாதுன்றாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கால இந்த மாதிரி விஷயத்த தள்ளி போட்டாங்க. கடைசியில IMF ஓட பிரஷர்னால எக்கனாமியே கிராஷ் ஆயிடுச்சு. ஏன்னா கிராஜுவலா பண்றதுதான் நல்லது. அண்ட் செகண்ட், டீசென்ட்ரலைஸ் தி கிரிட். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சென்டர் யூட்டிலிட்டிய நம்பிட்டு இருக்காம ஒரு மைக்ரோ கிரிட், இந்த ரூஃப் டாப் சோலார்ஸ், ஒரு ஸ்மார்ட் மீட்டரிங், இது எல்லாமே சென்ட்ரல் சிஸ்டமோட பிரஷரை கொஞ்சம் கம்மி பண்ணும். அண்ட் மூணாவது, பிரைவேட் செக்டர் ரோல்ஸ். பழைய இருந்த அந்த டாங்கோ பிரிச்சதுனால முடிவு, அதுக்கு அப்புறமா இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு பிரைவேட் எஃபிஷியன்சி இது கொண்டு வர வேண்டும். அண்ட் நாலாவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்ண வேணுமா. பட்ஜெட்ஸ் கொஞ்சம் டைட்டா இருந்தாலும் கெப்பாசிட்டிஸை நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ நம்ம புது பிளான்ஸ் எல்லாம் நம்ம கட்டாமே இருந்தோம்னா அதுக்கப்புறமா வரப்போற அந்த எமர்ஜென்சி பர்ச்சேஸ், சில பிளாக் அவுட்ஸ், அப்புறம் நம்மளுக்கு வர அந்த எக்கனாமிக் டேமேஜஸ், இது எல்லாமே பிற்காலத்துல இதோட இன்னும் டபுளா நம்ம விலை கொடுக்குற மாதிரி ஆயிடுமா. ஸ்ரீலங்காவோட மக்களோ இல்ல அங்க இருந்த இன்ஜினியர்ஸோ ரொம்ப மோசமா இருந்தனால அவங்களுக்கு இந்த நிலைமை எல்லாம் வரல. இது பியூர்லி ஒரு சிஸ்டம் செஞ்ச தப்பு அண்ட் பொலிட்டிக்கலா எடுத்த சில தப்பான முடிவுகள், ஒரு தப்பான பினான்சியல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இது அப்புறமா பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்ட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசா வெடிச்சிருந்தால. அண்ட் இதுல இன்னொரு என்னன்னா, ஷார்ட் டேர்முக்கோசரம் அவங்க கம்ஃபர்ட்டை சேர்த்து வச்சாங்க. கடைசியில அவங்களுக்கு கம்ஃபர்ட்டே இல்லாம மாறி போயிடுச்சு. தமிழ்நாடு இட்ஸ் நாட் ஸ்ரீலங்கா. ஏன்னா இங்க நிறைய ரிசோர்சஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரி கெப்பாசிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா நம்மளுக்கு காட்டுற இந்த வார்னிங் சைன் இருக்கு பாருங்க, அது உண்மை. சென்னையில இப்போ லைட்ஸ் எல்லாம் எரியுது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் கேள்வி என்னன்னா, இந்த லைட்ஸ் எல்லாம் இப்படியே எரியுமா? எந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாம் எடுக்கப்படுது ஒரு பெரிய கிரைசிஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே? இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஃபீல் ஃப்ரீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video. This is Pradeep's POV. Bye. Take care.